ஆடு கசாப்பு கடைக்காரனைத்தான் நம்புகிறது என்று தேர்தல் முடிவு குறித்து கருணாநிதி கருத்து தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி வெள்ளியன்று தனது 93வது பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் அன்புகரம் நீட்டி அழைக்கிறேன் என்ற தலைப்பில் கட்சித் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். தேர்தல் முடிந்து ஆட்சியமைக்கும் வாய்ப்பை நூலிழையில் தவறவிட்ட போதிலும் 89 இடங்களை பெற்று சட்டசபை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக உருவெடுத்து ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பை ஏற்றுக் கொண்டுள்ள வேளையில் வரும் தனது பிறந்த நாளில் அனைவருக்கும் இதயமார்ந்த நல்வாழ்த்துக்கள் என்று கருணாநிதி கூறியுள்ளார். 2011 மற்றும் 2016 அதிமுக ஆட்சி காலத்தில் வளர்ச்சி பணிகளே இல்லை என்றும் எனினும் ஆட்சி அதிகாரம் அவர்களுக்கு தாரை வார்க்கப்பட்டுள்ளது என்றால் ஆடு கசாப்பு கடைக்காரனைத்தான் நம்புகிறது என்ற பழமொழி ஞாபகத்திற்கு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். பல ஆண்டு காலம் போராடி தியாகங்கள் புரிந்து உயிர்பலிகள் தந்து தமிழும் தமிழ் மக்களும் தமிழ் பண்பாடும் தமிழக முன்னேற்றமும் மட்டுமே நமது குறிக்கோள் என்று ஓய்வின்றி உழைத்திடுவோம் என்று கருணாநிதி அழைத்துள்ளார். முன்னதாக அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அதிமுக ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடி பொய்த்துக் கொண்டிருக்கிறதே தவிர புதிய நம்பிக்கை எதுவும் இல்லை என்றும் டெல்டா மாவட்ட குறுவை என்பது அருங்காட்சியகத்தில் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய பொருளாகிவிட்டதோ என்று திகைக்க வேண்டியிருக்கிறது என்றும் கூறியுள்ளார். 54 கோடி ரூபாய்க்கு தொகுப்பு திட்டம் என்ற பெயரில் முதல்வர் திட்டங்களை அறிவித்திருப்பது யானை பசிக்கு சிறிய பொறி உருண்டை போன்றது என்றும் கருணாநிதி தெரிவித்துள்ளார். காரி பருவத்திற்கான நெல் கொள்முதல் விலையை குவிண்டால் ஒன்றுக்கு 2000 ரூபாயாக தமிழக அரசு உயர்த்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் எண்ணற்ற பிரச்சினைகளில் அலட்சியம் காட்டாமல் கலந்தாலோசனை செய்து பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்றும் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார்.